ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா D2H, அதாவது டிஷ் டிவின்னு ஒரு பிராண்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் டிஷ் டிவி தனியாக இருக்குது, D2H தனியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அது தனித்தனியாக இருந்தது தான். வீடியோக்கான தான் வந்து D2Hன்னு இருந்தது. பட் வந்து வீடியோக்கான இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா D2H மாறி டிஷ் டிவியோட ஸ்மச் பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஸோ ரெண்டு கனெக்ஷன் ஒன்று தான். டிஷ் டிவி அப்படின்னாலும் ஒன்று தான், D2H அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து ஏர்டெல், டாடா பிளே, சன் டைரக்ஷனு அல்லது டிஷ் டிவி அல்லது பழைய வீடியோக்கான டிஷ் வச்சிருந்தாலும் சரி, ஸோ இவங்க எல்லா கஸ்டமருக்கும் நான் சொல்ல போகிற வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். குறிப்பாக டிஷ் டிவி D2H வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஷ் டிவியோட செட்டாப் பாக்ஸ் வந்து 6 month ரீசார்ஜோட ப்ளஸ் வந்து 13 மாதம் ரீசார்ஜோட ப்ளஸ் வந்து 14 மாதம் ரீசார்ஜோட வந்து செட்டாப் பாக்ஸ் மட்டும் நம்ம கிட்ட வாங்கிக்க முடியும். ஸோ அது எப்படி வாங்குறது, அதோட பெனிஃபிட் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி மற்ற DTH யூஸ் பண்ணுற கஸ்டமர் வந்து இது யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஓவராலாக ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி டிஷ் டிவி வச்சிருக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பழைய வீடியோ டிஷ் வச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ நீங்கள் மந்த்லியோ இல்லை 6 month இல்லை 1 year நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி வேற DTH கனெக்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து டிஷ் டிவி நீங்கள் கனெக்ஷன் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க, டிஷ் டிவி செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரீசார்ஜ் முடிய போகுது அப்படின்னா அந்த செட்டாப் பாக்ஸ் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா செட்டாப் பாக்ஸ் வந்து 1 year இருக்க புதுசான வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நம்மள்ட்ட வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இருக்குது. ஸோ நீங்கள் 1.5 வருஷம் நீங்கள் 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க டிஷ் டிவி கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துட்டு இந்த செட்டாப் பாக்ஸை வந்து நீங்கள் டெக்னீஷியன் யாருமே தேவையில்லை. சரிங்களா. இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 6 month வேணும்னா 6 month ரீசார்ஜ், 1 year வேணும்னா 1 year ரீசார்ஜ் அல்லது 14 மாதம் வேணும்னா 14 மாதம் ரீசார்ஜோட உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் எடுத்து அந்த இதை மட்டும் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணால் போதும். மேலேருந்து ஒரு ஒயர் வரும் இல்லைங்களா, அதை வந்து உங்கள் செட்டாப் பாக்ஸில் வச்சு நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரூ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டிவி சேனல் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து டிஷ் டிவி கஸ்டமருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கான் வச்சிருப்பாங்க இல்லையா, பழைய டிஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கஸ்டமரும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் மெத்தட் தான். நீங்கள் எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த ஏர்டெல், டாடா பிளே, சன் டைரக்ஷன் இந்த 3 கனெக்ஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த செட்டாப் பாக்ஸை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு டெக்னீஷியன் வச்சு தான் நீங்கள் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு அந்த டிஷ் டிவிக்கு தகுந்த மாதிரி உங்கள் டிஷ்ஷை வந்து டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணி தான் இது ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் லோக்கல் டெக்னீஷியனை கூப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 200 300 அதிகபட்சம் வாங்குவாங்க. ஸோ அதே மெத்தட் தான், ஏர்டெலுக்கும் சேம் மெத்தட் தான், சன் டைரக்ஷனுக்கும் சேம் மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், நான் எதுக்கு சேஞ்ச் பண்ணணும், என்னுடைய டாடா பிளே நல்லா தானே இருக்குது, சன் டைரக்ஷன் நல்லா தானே இருக்குது, நான் அதுக்கே ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ நீங்கள் டாடா பிளே 1 year கனெக்ஷன் எடுக்கணும்னா 3000 வரும். அதே மாதிரி தான் நீங்கள் ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா HD பேக் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 4000 பக்கம் வரும். அதே மாதிரி சன் டைரக்ஷன் 1 year ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 3500 பக்கம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, ரீசார்ஜுக்கு மட்டும் இந்த அமௌண்ட் நீங்கள் கொடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற செட்டாப் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் வேலிடிட்டி அதிகமாக இருக்கும், புது செட்டாப் பாக்ஸோட வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து சஜஷன் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து 6 மாதம் கனெக்ஷன் ரீசார்ஜோட உங்களால் வாங்கிக்க முடியும், அல்லது வந்து 13 மாதம் ரீசார்ஜோட வாங்கிக்க முடியும், அல்லது 14 மாதம் ரீசார்ஜோட வாங்கிக்க முடியும். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து 6 மாதம் செட்டாப் பாக்ஸ் வந்து ரீசார்ஜோட பார்த்தீங்க அப்படின்னா 2200 வரும். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் செட்டாப் பாக்ஸ் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே பண்ணுறோம். உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ண மாட்டோம். சரிங்களா. உங்கள்கிட்ட ஆல்ரெடி டிஷ் டிவி அல்லது வீடியோ கான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் அந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாக்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேறு DTH கனெக்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா லோக்கல் டெக்னீஷியனை வச்சு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது செட்டாப் பாக்ஸ் மட்டும் அப்படிங்கிறதால நாங்கள் பண்ணுறோம். மற்ற நீங்கள் டிஷ் டிவி வந்து ஃபுல் கிட்டாகவே நாங்களே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம ஆப்ஷன் வச்சுருக்கோம். அது வந்து லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து HD செட்டாப் பாக்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். அதே மாதிரி இதுக்கு ரிமோட் வந்துடும், HDMI கேபிள் வந்துடும், 2 பேட்டரி வந்துடும். ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு கீழே உள்ள கிட்டு மட்டும் வந்துடும். டிஷ் வராது, ஒயர் வராது, இந்த லென்த் ஒயர் வராது. ஸோ இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து 400க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குற பிளான் படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து 70 தமிழ் சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக தமிழ் HD சேனல்ஸ் வந்து 10 HD சேனல்ஸ் வந்து இன்க்ளூடிங்காக இருக்கும். இதுக்கு வந்து என்ன பிளான் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர் தமிழ் HDன்னு ஒரு பிளான் இருக்கு. இதோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 279. ஸோ இந்த பிளான் தான் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம். தமிழ் சேனல்ஸ் என்னென்ன, HD சேனல்ஸ் என்னென்ன உங்களுக்கு லிஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு
உங்களுக்கு சேனல் லிஸ்ட் நான் அனுப்பிச்சு வைப்பேன். அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 2200 ரூபாய் 6 மாச கனெக்ஷன், வெறும் செட்டாப் பாக்ஸ் மட்டும். ஸோ இந்த செட்டாப் பாக்ஸ் நம்ம கிட்ட வாங்கணும் அப்படின்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன், டைரக்டா கான்டாக்ட் பண்ணி நீங்க புக் பண்ணி வாங்கிக்க முடியும், அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த பாக்ஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடனே ரீசார்ஜ் பண்ணி உடனே ஆக்டிவேஷன் பண்ணி நம்ம கொரியர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நீங்க முன்கூட்டியே பே பண்ணணும். இப்போ உங்களுக்கு நாளைக்கு செட்டாப் பாக்ஸ் வேணும்னா நீங்க இன்னைக்கே பே பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு உடனே நாங்க கொரியர் பேக் பண்ணி நம்ம அனுப்பிச்சிடுவோம். நீங்க அடுத்த நாளே கலெக்ட் பண்ணி நீங்க இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அல்லது உங்களுக்கு நேரில் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னா சென்னை கஸ்டமர் இருந்துச்சு அப்படின்னா சென்னை முகப்பேர் ஈஸ்ட்ல இருக்கு சரிங்களா. நம்ம ஆஃபீஸோட லொகேஷன் வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன். நீங்க டைரக்டா பார்த்து கூட ஆக்டிவேஷன் கையோட பண்ணி கூட நீங்க வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஓவரால் வந்து 6 மாச கனெக்ஷன் வந்து 2200 ரூபாய். இது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இது கொஞ்சம் தான் ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ அடுத்த 2 பிளான் நான் சொல்ல போறேன். அந்த பிளான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 3600 ரூபாய் கேஷ்பேக் ஆஃபர் வந்து இருக்கு. 3600 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ற அமௌண்ட் உங்க ஐடிக்கே ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இது வந்து கேஷ்பேக் ஆஃபர்னு சொல்லுவாங்க. இந்த 3600 ரூபாய்க்கு வந்து நீங்க 2 விதமா எடுத்துக்க முடியும் கனெக்ஷன். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்டி கனெக்ஷன் இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹெச்டி கனெக்ஷன் இருக்கு. ஹெச்டி கனெக்ஷன் எடுத்தீங்கன்னா 13 மாசம் வரும், எஸ்டி கனெக்ஷன் எடுத்தீங்கன்னா 14 மாசம் வரும். ஸோ வந்து ஹெச்டி கனெக்ஷன் வந்து பாத்துருவோம். 13 மாச கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்லி செட்டாப் பாக்ஸ் மட்டும் நீங்க எவ்வளவு பே பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா 2950 ரூபாய் பே பண்ணுவீங்க. 2950 ரூபாய் நீங்க பே பண்ணீங்கன்னா ஹெச்டி கனெக்ஷன் வந்து 13 மாசம் வந்துடும். ஆனா நீங்க பே பண்ற 2950ங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ நாங்க ஒரு செட்டாப் பாக்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த செட்டாப் பாக்ஸ்க்கு வந்து நீங்க பே பண்றது வந்து 2950. ஆனா உங்களுக்கு ரீசார்ஜா மாறுறது பாத்தீங்கன்னா 3600 ரூபாய் உங்க ஐடிக்கு வந்து ரீசார்ஜா மாறிடும். ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஹெச்டி பாக்ஸ் வந்துடும். அதே மாதிரி HDMI கேபிள், ரிமோட், 2 பேட்டரி இன்க்ளூடிங் இதுலேயே வந்துடும். ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நம்ம கொரியர் பண்றோம். எந்த ஏரியா இருந்தாலும் மட்டும் வாங்கிக்க முடியும். உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி நம்ம கொரியர் பண்ணிடுவோம். நீங்க அடுத்த நாளே கலெக்ட் பண்ணிக்க முடியும். டோட்டல் டிவி சேனல்ஸ் வந்து 400க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து எல்லா ரீஜனையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம தமிழ் ரீஜன் அப்படிங்கிறதுனால குறிப்பா 70 தமிழ் சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹெச்டி பேக் தான். ஸோ வந்து ஹெச்டி சேனல்ஸ் வந்து ஒரு 10 ஹெச்டி சேனல்ஸ் வந்து இன்க்ளூடிங் இருக்கும். இதுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குற பிளான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பாப்புலர் தமிழ் ஹெச்டி பேக்னு ஒன்று இருக்கு. இதோட ஒர்த் பாத்தீங்க அப்படின்னா 279 ரூபாய். ஸோ இந்த பிளான் தான் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம். ஸோ வந்து இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டா இருக்கும். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா 279 ரூபாய் மந்த்லி ரெண்ட் இல்லைங்களா. ஸோ இது வந்து 13 மாச கனெக்ஷன் இது. ஸோ 13 மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3627 ரூபா வரும். நீங்க 3627 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ணாதான் உங்களால 13 மாசம் பார்க்க முடியும். பட் வந்து நீங்க எவ்வளவு பே பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 2950 ரூபாய் தான் பே பண்றீங்க. ஆனா 3600 ரூபாய் ரீசார்ஜா மாறுது. ஸோ இந்த 3627 ரூபாய் இந்த ரீசார்ஜ் அமௌண்ட் நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 677 ரூபாய் நீங்க வந்து ரீசார்ஜ்ல வந்து சேவிங் பண்றீங்க. பிளஸ் வந்து செட்டாப் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தான் வருது. ஸோ செட்டாப் பாக்ஸ் நீங்க தனியா அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 400 மினிமம் வச்சுக்கிட்டா கூட 400 பிளஸ் வந்து 677 ரூபாய். ஸோ ரெண்டையும் நீங்க டேலி பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க 1000 வந்து நீங்க சேவ் பண்ற மாதிரி வருது. ஸோ ஓவராலா வந்து இது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். நீங்க 13 மாசம் ஹெச்டி கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 2950 ரூபாய் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஹெச்டி செட்டாப் பாக்ஸ்ல வந்து நாங்க 13 மாசம் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவோம். இது பாத்தீங்க அப்படின்னா டிஷ் டிவி, வீடியோகானு அல்லது வந்து எந்த டிஷ் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இதை நீங்க யூஸ் பண்ண முடியும். இது நீங்க டைரக்டா வாங்கணும் அப்படின்னா நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி புக் பண்ணி உடனே வாங்கிக்க முடியும். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, நீங்க மெசேஜ் பண்ணி வாங்கிக்க முடியும். இப்ப பார்த்தது பாத்தீங்க அப்படின்னா 13 மாசம் ஹெச்டி கனெக்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா. இன்னொரு கனெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த 3600 ரூபாய் சேம் பிளான் தான். ஆனா நீங்க 3600 ரூபாய் கொடுக்க தேவையில்லை. எஸ்டி கனெக்ஷன் இருக்கு. எஸ்டி கனெக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சின்ன டிவி வச்சிருக்கீங்க இல்லையா, 43 இன்ச்சுக்கு கீழே வச்சிருந்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெஸ்டான கனெக்ஷனா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 14 மாசம் 15 நாள் எஸ்டி கனெக்ஷன் வந்து இருக்கு சரிங்களா. இந்த கனெக்ஷனுக்கு எவ்வளவு பே பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா 2900 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதோட 50 ரூபாய் கம்மி சரிங்களா. ஸோ நம்ம ஹெச்டி பார்த்தோம் இல்லைங்களா, அது 2950. இது வந்து 2900 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஐடிக்கு வந்து அந்த செட்டாப் பாக்ஸ் நம்ம கொடுக்குறீங்களா, அந்த செட்டாப் பாக்ஸ்க்கு வந்து 3600 ரூபாய் ரீசார்ஜ் அமௌண்ட்டா மாறிடும். ஸோ அந்த அமௌண்ட் வச்சு நீங்க 14 மாசம் 15 நாள் வரைக்கும் நீங்க கனெக்ஷன் வந்து பாத்துக்க முடியும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ஹெச்டி பாக்ஸ் தான் வரும். ரிமோட், HDMI கேபிள், 2 பேட்டரி இன்க்ளூடிங் இதுலயே வந்துடும். ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பண்றோம். நீங்க எங்க இருந்து வேணாலும் நம்மள்ட்ட புக் பண்ணி வாங்கிக்க முடியும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 400க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸோட நம்பர்ஸ் இருக்கும். பட் வந்து நம்ம தமிழ் ரீஜன் அப்படிங்கிறதுனால குறிப்பா தமிழ் சேனல்ஸ் வந்து 70 கொடுத்துருப்பாங்க. ஹெச்டி சேனல்ஸ் வந்து இதுல ஒண்ணுமே இருக்காது சரிங்களா. ஏன்னு பாத்தீங்கன்னா இது எஸ்டி பேக். ஸோ ஹெச்டி சேனல்ஸ் ஒண்ணுமே இருக்காது. ஹெச்டி சேனல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அந்த பிளானை செலக்ட் பண்றது தான் பெஸ்ட். இதுக்கு வந்து என்ன பிளான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம், அந்த நீங்க கொடுக்குற பேமெண்ட்டுக்கு வந்து என்ன பிளான் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா தமிழ் ஸ்போர்ட்ஸ் எஸ்டின்னு ஒரு பிளான் இருக்கு. அதோட ஒர்த் பாத்தீங்க அப்படின்னா 249 ரூபாய். ஸோ இந்த பிளான் தான் நாங்க ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம். இது வந்து 14 மாசம் 15 நாளைக்கு நீங்க பாத்துக்க முடியும்.
எஸ்டி சேனல்ஸ் மட்டும். ஸோ இது வந்து ஓவராலாக வந்து 2900 பே பண்ணுவீங்க, 3600 உங்களுக்கு ரீசார்ஜ் அமௌண்ட்டாக மாறும். ஸோ வந்து உங்களுக்கு ஓவரால் ப்ராஃபிட் வந்து இது ரொம்ப பெஸ்ட்டான பிளானாக இருக்கும். சேவிங் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா 1100 வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஓவராலாக 6 மந்த் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 2200. நான் இதை வந்து சஜஷன் பண்ண மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த HT/ST கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த 2 கனெக்ஷனுமே ரொம்ப 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 பெஸ்ட்டான கனெக்ஷனாக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த பாக்ஸ் நம்ம கிட்ட புக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்கும், ரிமோட் எப்படி இருக்கும், அந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்டாக அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு கொரியரில் நாங்கள் அனுப்பிச்சு வைப்போம். இது வந்து லேட்டஸ்ட் மாடல் தான். டிஷ் டிவி ப்ளஸ் வந்து D2H ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் பழைய வீடியோகான்ஸ் அந்த டிஷ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இருந்தாலும் சரி, அல்லது டிஷ் டிவி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் டேரெக்டாக இதை வாங்கி உடனே நீங்கள் இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அல்லது வேறு பிராண்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெக்னீஷியனை வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிமோட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து மற்ற DTH கம்பேர் பண்ணும்போது இந்த ரிமோட் வந்து உண்மையுமே ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா சைஸும் ரொம்ப பெருசாக இருக்குது, பட்டனும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டிவியை வந்து இதில் பேர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டிவி ரிமோட் இல்லாமையே நீங்கள் டிவியை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து சோர்ஸ், நீங்கள் வந்து டிவியில் வந்து HDMI 1, 2 அப்படின்னுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக அன்பாக்சிங் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக அன்பாக்சிங் ரிவ்யூ நம்ம போடுவோம். சரிங்களா? இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமர் நம்மகிட்ட வாங்கினாங்க அப்படின்னா என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. HDMI கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இல்லை. எல்லா ரெகுலராக எல்லா செட்டப் பாக்ஸில் என்ன வருதோ அது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 AAA பேட்டரியில் போட முடியாது, AA பேட்டரி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பேட்டரியும் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க பிராண்ட் சைட்லேருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டர் வந்து ஓப்பனாக தான் இருக்குது, சீல்டாக இல்லை. ஸோ அடாப்டர் பார்த்தீங்கன்னா டிஷ் டிவியோட அடாப்டரே வந்து கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் தான். ஸோ வந்து பின்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்டு பின் வரும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சேனல் லிஸ்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சேனல் லிஸ்ட்லாம் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். சரிங்களா? லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா செட்டாப் பாக்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது, ரொம்ப மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் தான், DVR HD மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிஷ் டிவியோடைய லோகோலாம் வந்து போட்டிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆன் பண்ணிங்கன்னா இண்டிகேஷன் லைட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ சைஸ் வந்து ரொம்ப பெருசுலாம் கிடையாது, இது வந்து மெட்டல் பாக்ஸ் தான். சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான், காம்பேக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெண்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஏர் வந்து வெளியே போகிறதுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்ட்ரைவ் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. போர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ மேலேருந்து இப்போ நீங்கள் டிஷ் டிவியோ அல்லது வீடியோக்கானோ பழைய செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிள் இந்த வந்து இதில் ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட்டு அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாக்ஸு நீங்கள் இன்செர்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். டிஷ் டிவி வீடியோக்கான வச்சுருக்கிறவங்களுக்கு டெக்னீஷியன் தேவையே இல்லை, நீங்களே பண்ணிடலாம். வேறு கனெக்ஷன் வச்சுருக்கீங்க, டாடா ப்ளே, ஏர்டெல், சன் டெலிவிஷன் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வந்து உங்கள் டிஷ்ஷை வந்து டிஷ் டிவிக்கு தகுந்த மாதிரி அலைன்மெண்ட் மாற்றிட்டு தான் நீங்கள் இதை வந்து ஸ்க்ரூ பண்ண முடியும். சரிங்களா? அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா HDMI போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கேபிளும் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா AV அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஸ் இருக்குது. AV அவுட்புட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவிலாம் வச்சுருந்தீங்க, இல்லை பழைய டைப் டிவி RCA கேபிள் போடணும் அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் கனெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கான ஒயர் வந்து இதுக்குள்ளே கிடையாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டர், அந்த 12 வோல்ட் அடாப்டர் வந்து நீங்கள் இதில் போட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடாப்டரும் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது. சரிங்களா? ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். சரிங்க? ஸோ ஓவராலாக வந்து இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தனியாக ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம போடுவோம். நான் இப்போ இந்த பாக்ஸ் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு கொரியரில் வரும், எதை நாங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ இது சேம் இதே லேட்டஸ்ட் பாக்ஸ் தான் கொரியரில் வரும். உங்களுக்கு ஃபுல் கிட்டாக வேணும்னா ஃபுல் கிட்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா டேரெக்டாக நாங்களே வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து 3600 ஆகும் ஃபுல் கிட்டு. ஸோ பாக்ஸ் மட்டும் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சென்னை கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா முகப்பேர் ஈஸ்ட்டில் இருக்குது, உங்களால் வர முடிஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கூட இதை வாங்கிட்டு போயிடலாம். அப்படி இல்லை உங்களால் டேரெக்டாக வர முடியாது, கொஞ்சம் லாங்கில் இருக்கீங்கன்னா போர்ட்டர், ரேபிட்டோ அந்த மாதிரிலாம் புக் பண்ணி கூட நம்ம அனுப்பிச்சிடுவோம். சரிங்களா? பார்த்தீங்களா, இந்த செட்டாப் பாக்ஸ் தான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். உங்களுக்கு 6 மந்த் வேணும்னா 6 மந்த் ரீசார்ஜ் பண்ணிடுவோம். அல்லது 1 இயர் வேணும், அந்த HD பேக் வேணும் அப்படின்னா 13 மாதம் பிளான் போட்டுருவோம். அப்படி இல்லை 14 மாதம் உங்களுக்கு வேணும்னா அதை நம்ம ரீசார்ஜ் பண்ணிடுவோம். இல்லை எனக்கு கொரியரில் பெருசாக உடன்பாடு இல்லை, எங்கள் வீட்டுக்கு தான் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா
1 மாச கனெக்ஷன் உங்களால் எடுக்க முடியாது, 6 மாச கனெக்ஷன் எடுக்க முடியாது. 1 இயர் அந்த 3600 கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு இல்லையா, 13 மாசம் அல்லது 14 மாசம் இந்த 2 கனெக்ஷன் எந்த கனெக்ஷன் வேணாலும் உங்களால் புக் பண்ணிக்க முடியும். இந்த பேமெண்ட் வந்து உங்க வீட்டுக்கு வந்து டைரக்டா நம்ம டெக்னீஷியன் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து இந்த செட்டாப் பாக்ஸ் மாத்துறதுக்கு பயப்படுறவங்க, உடன்பாடு இல்லாதவங்க இந்த கனெக்ஷன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உங்க வீட்டுக்கு நாங்களே செட்டாப் பாக்ஸ் ஃபுல் செட்டை எடுத்துகிட்டு வந்துடுவோம். டிஷ்ஷு, எல்என்பி, ஒயரு, செட்டாப் பாக்ஸ் கொண்டு வந்துடுவோம். நாங்களே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். இன்ஸ்டாலேஷன் டைம் வந்து 2லேருந்து அதிகபட்சம் 6 ஹவர்ஸ்க்குள்ள நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஃப்ரீ தான். சரிங்களா? இந்த 3600 பே பண்ணுறீங்களா அதுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிடும். இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். இது நான் சொன்ன மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு. நீ வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேஷ் பே பண்ணிக்கலாம். இந்த கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிறது வந்து ஃபுல் கிட்டு, டிஷ்ஷு, ஒயரு, ஹெச்டி பாக்ஸ், HDMI கேபிள், ரிமோட் எல்லாம் சேர்த்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அதுக்கு தான் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்கு. நீங்கள் வந்து செட்டாப் பாக்ஸ் மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அந்த 6 மாதம் அல்லது 13 மாதம் 14 மாதம் அதுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எங்களால் பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹை டெஃபினேஷன் செட்டாப் பாக்ஸ் தான் வரும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஒயர் வந்துடும். 10 மீட்டர் ஒயருக்கு மேலே எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு மீட்டருக்கு வந்து 14 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் ஆகும். டோட்டல் டிவி சேனல்ஸ் வந்து 400க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து இருக்கும். பட் வந்து நம்ம எல்லா ரீஜனும் பார்க்க முடியாது. வேணும்னா அது தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். ஸோ நம்ம தமிழ் அப்படிங்கிறதுனால 70 தமிழ் சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. HD சேனல்ஸ் வந்து 10 HD சேனல்ஸ் இன்க்ளூடிங்காக இருக்கும். இதுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குற பிளான் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலர் தமிழ் HD இதோட வர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 279 rupees வரும். ஸோ இந்த பிளான் தான் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம். ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட சேனல் லிஸ்ட்லாம் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 6 மாத கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2200 ரூபாய். அதுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ரீசார்ஜோட நாங்கள் வந்து கொரியர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 13 மாதம் HD கனெக்ஷன் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2950 ரூபாய் பே பண்ணும். இதுக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, வெறும் செட்டாப் பாக்ஸ் மட்டும் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 14 மாத கனெக்ஷன் SD கனெக்ஷன் பார்த்தோம், 2900 ரூபாய் பார்த்தோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது, கொரியர் மூலமா தான் நம்ம அனுப்பிச்சு வைப்போம். அல்லது உங்க வீட்டுக்கே வந்து நாங்கள் டேரக்டா இன்ஸ்டாலேஷன் ஃபுல் கிட்டாவே நாங்கள் பண்ணோம் அப்படின்னா 3600 ரூபாய் வரும். சரிங்களா? ஸோ இதோட டீட்டெயிலாம் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், நீங்களே பார்த்துக்க முடியும். பார்த்தீங்களா, ரொம்ப பெஸ்ட்டான ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 13 மாதம் செட்டாப் பாக்ஸ் மட்டும் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப பெஸ்ட்டான ஆஃபராக இருக்கும். 1000 ரூபா வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஓவரால் எவ்வளோதான் விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.